ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அதுல்யா ரவி இவங்க தமிழ்ல முதல்ல துணை நடிகையா உள்ள வந்து அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா நடிகையா மாறினவங்க தான். நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில். கிட்டத்தட்ட ஒரு 10 படத்துக்கு மேல் நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஏனோ தெரியல, இன்ன வரைக்கும் தமிழ் சினிமாவில் இவங்களுக்குன்னு ஒரு சரியான பேர் கிடையாது. ஆல்ரெடி இவங்க மார்க்கெட்டு அகல பாதாளத்துக்கு போயிடுச்சு. சொல்கிற அளவுக்கு பட வாய்ப்புகளும் சுத்தமாக கையில் இல்லை. எப்பயாச்சும் ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை இவங்கள பார்க்க முடியுது, அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சினிமா வாய்ப்புக்காக எப்போவுமே எல்லா நடிகையும் பண்ணுற மாதிரி தான் பயங்கரமான கவர்ச்சி கதாபாத்திரத்தை நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதே அதுல்யா ரவி தான் ஆரம்ப காலகட்டத்தில் வந்துட்டு நான் கவர்ச்சியெல்லாம் சுத்தமாக நடிக்க மாட்டேன், அப்படி நடிக்கிறதா இருந்தால் எனக்கு சினிமா வாய்ப்பே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்க தான். ஆனால் இப்போது இவங்களுக்கு சுத்தமாக பட வாய்ப்புகள் எதுவுமே கையில் இல்லை, இப்படியே போனால் ஜோன் அவுட் ஆகிடுவோம், ஃபீல்ட் அவுட் ஆகிடுவோம் அப்படின்ற காரணத்துக்காக இப்போ உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க. எல்லா டேரக்டர்கிட்டையுமே வந்துட்டு நான் படத்துக்கு தேவைப்பட்டா படுக்கை அறை காட்சியில் கூட நடிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே ஜெய் கூட ஒரு படத்தில் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படின்னா நடிச்சு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா படத்துக்கு தேவைப்பட்டா அதை விட அதிகமான கவர்ச்சியில் நடிக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம். ஸோ இதுக்கப்புறமாச்சும் ஏதாவது பட வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் சினிமாவில் இப்போ நிறைய நடிகைகள் வந்துட்டு திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டு வந்துகிட்டு இருக்கிறதுனால இப்படிப்பட்ட நடிகைகள்லாம் வந்துட்டு அப்படியே ஓரம் போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. ஸோ வாட் எவர் இட் இஸ், அதுல்யா ரவி இதுக்கப்புறமா அவங்களை இன்னும் அதிகமான கவர்ச்சியில் பார்க்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதை நிரூபிக்கும் வகையில் அவங்க அதிகமாக வந்துட்டு அவங்களுடைய ஃபோட்டோஷூட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வீடியோக்களாக இருக்கட்டும், உச்சக்கட்ட கவர்ச்சியாகத்தான் இது வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்னன்றதை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளுடன் கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.